உள்முகமாக பயணிக்கும் அந்த யுக்தியை ஏதாவது ஒரு குரு கொண்டு, ஏதாவது ஒரு ஞான ஆசிரியன் கொண்டு கற்றுக்கொள். உள்முகமாக பயணித்து அந்த அமைதியை உணர்ந்து அந்த அமைதியின் விழிப்புணர்வோடு வெளிப்புறமாக பயணம் செய். பொருளை சேர், வாழ்க்கையை கொண்டாடு, அனுபவி. டிஜிட்டல் இளைஞனுக்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அவன் அதிகமாக அனுபவிக்கின்றான். ஆனால் அந்த வெளிப்புற அனுபவமே, அந்த அனுபவத்திலே மட்டும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அது ஒரு நாள் உனக்கு வெறுமையை தரும். வெளியே இருக்கும் பொருளிலும் வெளியே இருக்கும் நபரிலும் நீ இன்பத்தை தேட ஆரம்பித்து விட்டால் அது முடிவில் துன்பத்தில் ஆழ்த்தும். உள்ளே இருக்கும் அகச்செல்வத்தை உணர்ந்து நீ வெளியே தேடினால், நீ வெளியே தேடி சென்றால் அந்த பெருந்துன்பம் வராமல் நீ பாதுகாக்கப்படுவாய். உனக்குள் உள்முகமாக அவ்வப்பொழுது பயணம் செய். அந்த பயணம் வெளிப்புற பயணத்துக்கு உறுதுணையாக இருக்கும். ஒன்றில் ஒன்று அற்புதம் ஒன்று உள்ளது. நீ வெறும் உடல் மட்டுமல்ல, நீ வெறும் மனம் மட்டுமல்ல, நீ வெறும் உன் பெயர் மட்டுமல்ல, நீ